கரெக்டா 1:40க்கு இந்த ஃப்ளைட்ல இருந்த மெயின் பைலட் வாஷ்ரூம் போறதா சொல்லிட்டு போனாரு. காக்பிட்னு சொல்லக்கூடிய இந்த பைலட்டோட அறைய வெளியிருந்து யாராலையும் திறக்க முடியாது. செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக உள்ள இருந்து தான் திறந்தாகணும். ஸோ மெயின் பைலட் வெளியே போய் திரும்பி வரும்போது கோ பைலட் தான் திறந்து விடணும். ஆனா 1:45க்கெல்லாம் மெயின் பைலட் திரும்பி வந்தாலும் இந்த காக்பிட்டோட டோரை கோ பைலட் ஓபன் பண்ணவே இல்லை. 1:52க்கு தான் டோர் ஓபன் ஆச்சு. உள்ள போய் பார்த்தா கோ பைலட் பாதி அன்கான்ஷியஸா படுத்து கிடக்குறாரு. இதுக்கு காரணம் கோ பைலட் அவர் சுயநினைவை இழந்ததுதான். மெயின் பைலட் வாஷ்ரூம் போனதுக்கு அப்புறம் இவருக்கு வலிப்பு வந்து சுயநினைவை இழந்திருக்காரு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் லேசா அவரோட நினைவு திரும்பினதுக்கு பிறகுதான் அவரே டோரை ஓபன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இமீடியட்டா கண்ட்ரோல் எடுத்த மெயின் பைலட் ஃபிளைட்டை எமர்ஜென்சி லேண்ட் பண்ணாரு. கோ பைலட்டுக்கு சிகிச்சையும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த கோ பைலட்டுக்கு மட்டும் நினைவு திரும்பலன்னா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? அது சரி, பைலட் மயக்கம் போட்டு விழுந்த பிறகும் எப்படி ஃபிளைட் கரெக்டா